காணொளிகளை தவறாமல் கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் ஆஸ்டின் டவுன் என்ற இடத்துல ஜெயராஜ் நகர் என்ற ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு கடந்த 35 வருடங்களாக இயங்கி வரும் ஒரு சின்ன ஒரு சர்ச்சை பற்றி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சர்ச்சில் எல்லா வருடம் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் மாதாவின் கொடி ஏற்றி மாதா இது பண்டிகையை வெகு விமர்சையாக இந்த சர்ச்சில் கொண்டாடுறாங்க எல்லா வருஷமும். இன்றைக்கி அதோட கொடி தான் இங்கே இருக்கிறது. தாமரை பூவில் வீட்டில் இருக்கும் மாதா, அந்த மாதாவோட சர்ச் தான் இந்த ஜெயராஜ் நகர் என்ற இடத்துல இருக்குது. அதை தான் இன்றைக்கி காட்டுறேன். நான் வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சர்ச்சு இந்த ஒரு சிறிய இடத்துல 35 வருட காலமாக இங்கே நடந்துன்னு இருக்கிறது யாருக்கும் தெரியாது. வெளியில் இருக்கிற நிறைய மக்களுக்கு தெரியாது. அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ரொம்ப விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதா பண்டிகை இந்த வருஷம். அதனால் நம்ம போயிட்டு அந்த சர்ச்சில் பார்க்கலாம். வாங்க நம்ம சர்ச்சுக்கு போய் சர்ச்சில் என்னென்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கே தான் பக்கத்தில் தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்போ வாங்க என்ட்ரன்ஸ் உள்ள போகலாம். பாருங்கள், இதுதான் சர்ச் என்ட்ரன்ஸு. சர்ச் உள்ளே போயின்னு இருக்கோம். இப்போ நம்ம இங்கே ப்ரேயரெல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணின்னு இருக்காங்க எல்லோரும். லேடிஸ் எல்லாம் பாருங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, எல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு. அவ்வளோ அருமையான ஒரு சர்ச் இது. சின்ன ஒரு சர்ச்சு. இங்கே இருக்கிறது வேளாங்கண்ணி மாதா. வேளாங்கண்ணிக்கெல்லாம் போக முடியாத ஜனங்கள்லாம் இங்கே கூடி ஒரு பிரார்த்திக்கக்கூடிய ஒரு இடமாக இது அமைஞ்சிருக்கு. அவ்வளோ நல்ல ஒரு சர்ச் இது. நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே கூடி இந்த கொடியேற்று விழாவை பார்க்கக்கூடிய எல்லா ஏற்பாடுகளும் இங்கே இந்த சர்ச்சோட குழு, அதாவது சர்ச்சுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு குழு இங்கே அமைஞ்சு அவங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு வராங்க. அவ்வளோ நல்ல ஒரு சர்ச்சாக இது அமைஞ்சிருக்கு. பாருங்கள், ஒரு அந்தோனியார் சிலை, மாதாவோட சிலை, எல்லாம் ஒரு சிலை ஒரு கோபுரம் மாதிரி கட்டி அது உள்ளே வச்சுருக்கிறத தான் நீங்கள் இங்கே பார்த்துன்னு இருக்கீங்க. அவ்வளோ அருமையான சர்ச்சு. இதை பார்த்துன்னு இருக்கிற நேருங்கெல்லாம் யாருக்குன்னா இங்கே வந்து இந்த சர்ச்சை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் வந்து பார்க்கலாம். அவ்வளோ நல்ல சர்ச்சு. இதோட ப்ரேயர் இங்கே பாருங்கள், ப்ரேயர்லாம் நடந்துன்னு இருக்குது. ஜனங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த கொடியேற்று விழாவை பார்க்குறதுக்காக ஜனங்க இங்கே உட்காந்து வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தையே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜனசாகரன்னு சொல்லலாம். இந்த மாதாவின், வேளாங்கண்ணி மாதாவின் அருளை பெறுறதுக்காக, அந்த முதல் நாள் கொடியை பார்க்கறதுக்காக இவ்வளவு ஜனங்க இங்கே இந்த சின்ன ஒரு சர்ச்சில் கூடியிருக்கிறத தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கொடி, இதுதான்
முதல் நாள் கொடி. இதை ஏற்றுறதுக்காகத்தான் ரெடியாக்கி வச்சுட்டு இருக்காங்க. இந்த க்ரீன் கலர் சாரீ போட்டுட்டு இருக்கிற அம்மா தான் இன்னைக்கு கொடியேற்ற வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட்டு. அது அவங்க பேத்தி. ரெண்டு தொப்பி போட்டுன்னு இருக்கிறது தான் சர்ச்சோட தலைவர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சீஃப் கெஸ்ட்டு கொடி ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், கொடி மேலே ஏறின்னு இருக்கு. அந்த டைமில் ஆரவாரத்தோட ஜனங்கள்லாம் ப்ரேயர் பண்ணுறாங்க. பாட்டும் வச்சாச்சு. மாதாவோட நல்ல ஒரு பாட்டு வச்சு அந்த தெய்வீகமான அந்த கொடியை மேலே ஏற்றிட்டு இருக்காங்க. பாருங்கள், கலர் கலர் இதெல்லாம் லைட்ஸ் எல்லாம் போட்டு, சாம்பிராணி எல்லாம் போட்டு மேலே தெய்வீகமாக ஜெகஜோதியாக வேளாங்கண்ணி மாதாவோட கொடி கம்பத்தில் மேலே ஏறிட்டு இருக்கு. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொடியேற்றின பிறகு வேண்டுதலுக்காக ஒருத்தர் பிரசாதம் விதரணம் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போது ஜனங்கள்லாம் போய் பிரசாதம் வாங்கிக்கிறாங்க. பாருங்கள், அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. சக்தி வாய்ந்த அந்த வேளாங்கண்ணி மாதாவோட அருளால் ஜனங்களுக்கெல்லாம் நல்லதே நடக்கட்டும்ன்ட்டு நானும் வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே எண்டு பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோடய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட விருப்பங்களும் விமர்சனங்களும் அபிப்பிராயங்களும் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி என்னை பூஸ்ட் பண்ணி இன்னும் வீடியோவை நல்ல குவாலிட்டியோடும் இம்ப்ரூவ்மெண்ட்டோடும் கொடுக்கறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுரேஷ் ட்ராவல் லாகர்.